இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு மோடியால் ஆர்எஸ்எஸ்ஸால் பெரும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று போகிற இடம் பூரா தன்னுடைய கையில் அந்த அரசமைப்பு சட்டத்தை கையிலேந்தி இதை காப்பாற்றுங்கள் இந்திய மக்களே என்று அறைக்கூவல் விடுத்து கொண்டிருந்த ராகுல் காந்தியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மாணவர்களும் அரசமைப்பு சட்டத்தை கையில் எடுத்து மோடியால் மிகப்பெரிய ஆபத்து இதற்கு நேரப்போகிறது என்பதை டெல்லி தெருக்களில் சொல்லியிருக்கிறார்கள். முதலில் அந்த வீடியோவை பாருங்கள். और ये प्रॉब्लम बहुत सालों से चल रही है लेकिन कोई एक्शन नहीं लिया जा रहा है. ये हमारे कॉन्स्टिट्यूशनल राइट्स का वायलेशन है और कोई ना कोई एक्शन लेना जरूरी है. हम 10 साल से इस बात से जूझ रहे हैं. हर बार हमें कुछ ना कुछ बोल के टरका दिया जाता है लेकिन कोई किसी को नहीं पड़ी है सिटीजन्स की हेल्थ की. அதாவது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், மோடியினுடைய ஆட்சி டெல்லியில் வந்ததற்கு பிறகு உலகிலேயே மிக மோசமான காற்று மாசுபாடுடைய நகரமாக டெல்லி மாநகரம் மாற்றப்பட்டிருக்கிறது. காரணம் உங்களுக்கு தெரியும், தீபாவளி நேரத்தில் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு அதிகமான பட்டாசுகளை கொளுத்தி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு மோடி கட்டவிழ்த்து விட்டதன் விளைவு இன்றைக்கு அதிகமான பேர் காற்றால் இறந்து போகக்கூடிய, காற்று மாசுபாட்டால் இறந்து போகக்கூடிய நகரமாக இன்றைக்கு டெல்லி மாறி இருக்கிறது. இதற்கு எதிராக மாணவர்கள் அங்கே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் போராட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? அங்கு சென்ற ஜென் இசட் பிள்ளைகள் எல்லாருமே கையில் அரசமைப்பு சட்டத்தை கையில் வைத்திருக்கிறார்கள், வைத்துக்கொண்டு போராடுகிறார்கள் மோடியை எதிர்த்து. அதாவது மோடியால் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து, ஆர்எஸ்எஸ்ஸால் மிகப்பெரிய ஆபத்து என்பதுதான் அந்த போராட்டம். சரி, இப்போ இன்றைய தினம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்திய அரசமைப்பு சட்டம் இல்லையா? அதை எல்லோரும் நினைவில் கொள்ளக்கூடிய தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் ஒரு மிக முக்கியமான செய்தியை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அது என்ன? இந்தியா என்று சொல்லக்கூடிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்த நாடு எந்த தனிப்பட்ட கலாச்சாரமோ கொள்கைக்கோ அல்லது கோட்பாடுகளுக்கோ சொந்தமானது அல்ல, அனைத்து மக்களுக்கும் சொந்தமானது. இந்த நாடு கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் புத்தனுக்கும் சைனனுக்கும் ஏன் கடவுள் நம்பிக்கையற்றவர்களுக்கும் எல்லோருக்குமே சொந்தமானது. இங்கே குல்லாவும் போடலாம், இங்கே சிலுவையும் அணியலாம், இங்கே திருநீரும் போட்டுக்கொள்ளலாம், இங்கே மாட்டிறைச்சியும் சாப்பிடலாம், சாப்பிடாமலும் இருக்கலாம், என்ன வேண்டுமானாலும் இங்கே செய்யலாம். ஆனால் இன்றைக்கு மோடியினுடைய ஆட்சியில் அப்படியா இருக்கிறது? இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லியிருக்கக்கூடியபடியா இன்றைக்கு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது? இல்லை. அதனால தான் இந்திய அரசமைப்பு சட்டம் அதன் வழிபடி நடக்க வேண்டிய பாராளுமன்றத்திற்குள்ள மோடி செங்கோலை கொண்டு வைத்திருக்கிறார். மன்னராட்சிக்கான விதை அது. சரியா? சரி, இப்போ நம்ம கூடுதலான ஒரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கிறது. என்ன? இன்றைக்கு நாம் இந்திய அரசமைப்பு சட்டம் அதனுடைய ஆபத்து பற்றியெல்லாம் இந்தியா முழுவதும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு தினத்திற்கு முன்பு, நேற்றைய தினம், நீங்கள் மோடி அதாவது மூவர்ண கொடியை, இந்தியாவுடைய தேசிய கொடியை ஏற்ற வேண்டிய மோடி நேற்றைய தினம் அயோத்தியில் போயிட்டு காவி கொடியை ஏற்றி வைத்திருக்கிறார். ஏற்றி வைத்துவிட்டு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். என்னது? இதோ ஒரு ராமராஜ்யம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று. அப்போ நீங்கள் இதற்குள்ளாடி இருக்கக்கூடிய செய்தியை நீங்கள் நுட்பமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மட்டும் நான் சொல்கிறேன். இந்தியாவினுடைய உலகத்தினுடைய ஆகப்பெரும் தலைவர்களில் மிக முக்கியமானவர் ஜவஹர்லால் நேரு, இந்தியாவினுடைய முதல் பிரதமர். அன்றைக்கு இந்தியாவினுடைய முதல் ஜனாதிபதியாக இருந்த, குடியரசுத் தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத் சோம்நாத் கோயில் இருக்கிறது அல்லவா, அந்த கோயிலுடைய நிகழ்வில் பங்கெடுப்பதற்காக செல்லவிருக்கிறார். அப்போது ஜவஹர்லால் நேரு சொன்னார், நீங்கள் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர், ஒரு தனிப்பட்ட மதத்தினுடைய நிகழ்வில் நீங்கள் கலந்து கொள்கிறது என்பது சரியானதாக இருக்க முடியாது, அது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதற்கு இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத் ஜவஹர்லால் நேருட்ட என்ன சொன்னார்னா, என்ன ஒரு இஸ்லாமியர் அவருடைய மத வழிபாட்டு தலங்களுக்கு கூப்பிட்டா நான் போவேன், ஒரு கிறிஸ்தவர் ஒரு தேவாலயத்தில் கூப்பிட்டாலும் நான் போவேன் அப்படின்னு சொன்னார். அதற்கு ஆனால் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ராஜேந்திர பிரசாதுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பாருங்கள். எந்த கிறிஸ்தவ தேவாலயங்களுடைய நிகழ்வுக்கும் அவர் சென்றதில்லை, எந்த இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்கள் தொடர்பான விஷயங்கள் அவர் பங்கெடுத்ததில்லை. ஆனால் சோமநாத் என்று சொல்லக்கூடிய நிகழ்விற்கு அவர் சென்றார்.
சரி, அதன் பிறகு உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், எப்போது இன்றைக்கி பிஜேபி என்று சொல்லக்கூடிய கட்சி ஆரம்பிக்கப்பட்டு ஏறத்தாழ ஒரு 40-45 வருடங்கள் பக்கத்தில் தான் ஆகப்போகுது. ஆனால் பாஜக எப்படி இங்கே வந்தது அப்படின்னு பார்க்கணும். மிக முக்கியமான செய்தி என்பது 1987 ராஜீவ்காந்தி அவர்களுடைய ஆட்சி மாறுகிறது. விபி சிங் அந்த இடத்துல வர்றாரு. வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, மண்டல் கமிஷனை அமல்படுத்தணும். மண்டல் கமிஷன்னா என்ன? அதாவது அரசு துறைகளில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு 27% இடஒதுக்கீடு என்பதை விபி சிங் கொண்டு வருகிறார். இந்தியா முழுவதும், குறிப்பாக வட இந்தியாவில் உயர் சாதியை சார்ந்தவர்களெல்லாம் தெருக்களில் வந்து மண்ணெண்ணையும் பெட்ரோலையும் வச்சுட்டு நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொன்னால் ஒரு ஆள் தன்னுடைய உடம்புலேயே இந்த பெட்ரோலை ஊற்றி எரித்து கொண்ட நிகழ்வெல்லாம் நடந்தது. இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட ஆர்எஸ்எஸ், எப்போவுமே ஆர்எஸ்எஸ் இப்படி ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க, அவனுங்க வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, தர்க்கம் பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்படி பார்த்து கொண்டிருந்த எல்கே அத்வானி ரத யாத்திரை என்கிற பெயரில் ஒன்று நடத்துகிறார். அதனுடைய முடிவு என்னவாக இருந்தது? பாபர் மசூதி என்று சொல்லக்கூடிய இந்தியாவுடைய மத நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக இருந்த இடம் ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார குண்டர்களால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. அதிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி பாஜகவிற்கு கை கொடுக்கிறது. 90களுடைய இறுதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சி வாஜ்பாய் தலைமையில் ஆட்சி வருகிறது. அந்த நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் உட்பட இந்தியாவுடைய பல சோஷலிஸ்ட் கட்சிகளெல்லாம் அந்த அந்த அரசவையில் வந்து அங்கம் வகித்தார்கள். ஆனால் 3 விஷயங்கள் அதில் வந்து நாங்கள் தொடவே மாட்டோம் என்ற வாக்குறுதியை வாஜ்பாய் கொடுத்திருந்தார். ஒன்று, ராமர் கோயிலை நாங்கள் கட்ட மாட்டோம். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல ராமர் கோயில் கட்டுறது மாதிரியான விஷயங்களுக்குள்ளே நாங்கள் போக மாட்டோம். புது சிவில் சட்டம் நாங்கள் கொண்டு வர மாட்டோம். ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து அதில் கை வைக்க மாட்டோம். ஏன்னா 100 வருஷமாக இந்த 3 விஷயத்திலும் ஆர்எஸ்எஸ் மிக நுட்பமாக செயலாற்றி கொண்டிருக்கிறது. அப்போது வாஜ்பாய் சொல்கிறார் இதையெல்லாம் நாங்கள் தொட மாட்டோம்னு சொன்னார். அதனால் அன்றைக்கு நடந்தது. அடுத்து வந்த எலெக்ஷனில் வாஜ்பாய் தோல்வி அடைகிறார். அப்போது ஆர்எஸ்எஸ் ஒரு விஷயத்தை கண்டடைகிறார்கள். என்ன அப்படின்னா, இல்லை பாஜக வருது அப்படின்னா ஹிந்துத்துவா என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஆரிய பார்ப்பனியம் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி உள்ள விஷயங்களை எல்லாம், அதற்கு தோதுவான விஷயங்களை எல்லாம் செய்யலை அப்படிங்கிற ஒரு விரக்தி வந்ததாக அவர்கள் ஒரு கணக்கீடு செய்கிறார்கள். அதன் பிறகு நரேந்திரதாஸ் மோடி என்று சொல்லக்கூடிய நபர், குஜராத் கலவரம், அதையொட்டி ஒரு நபர் இந்திய அரசியலில் முன்னெடுக்கப்படுகிறார். 2014 ஆட்சி பொறுப்பிற்கு வருகிறார். வந்ததற்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறது, பொது சிவில் சட்டம், ஜம்மு காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோயில். இன்றைக்கு இந்திய மக்கள் கேட்கிறார்கள், பிரதமர் மோடியை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் இந்தியாவினுடைய பிரதமரா இல்லை ஒரு கோயிலினுடைய பூசாரியா என்று. இல்லையா? நான் மீண்டும் சொல்கிறேன், டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதை போன்ற இந்தியா என்பது எந்த ஒரு தனிப்பட்ட கலாச்சாரத்திற்கோ கொள்கைக்கோ சொந்தமானது அல்ல, அது எல்லா மக்களுக்குமானது. ஆனால் மோடி எங்கே நம்மை நகர்த்தி கொண்டிருக்கிறார்? இந்தியா என்று சொல்லக்கூடிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டை எந்த பக்கம் நகர்த்தி கொண்டிருக்கிறார்? அதனால தான் ரொம்ப விழிப்போட எச்சரிக்கையோட முன்பதிவு செய்கிறார் நம்முடைய ராகுல் காந்தி. அரசமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து மோடியால், ஆர்எஸ்எஸ்ஸால். அதனால் இவர்கள் வீழ்த்தப்பட வேண்டும், மோடி ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும். இல்லை என்றால் இந்தியா என்று சொல்லக்கூடிய நாட்டில் ஒரு காலத்தில் ஜனநாயக நாடாக இருந்தது, பின்னால் அது இப்படி ஆனது என்று நம் தலைமுறையினர் படிக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் என்பதை ராகுல் காந்தி சொல்கிறார். அதை இன்றைய மாணவர்களும் அதை முன்மொழிந்திருக்கிறார்கள். போராட்ட வடிவங்களில் அரசமைப்பு சட்டத்தை கையில் ஏந்தியவாறு அவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். இந்த போராட்டம் மாபெரும் வெற்றியடையட்டும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.